ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம டிசம்பர் 30 நம்ம இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தோம். இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 14 நாட்களில் பங்குச்சந்தை இண்டெக்ஸ் அளவில் ஒன்றும் பெரிய வீழ்ச்சி விழுகலை. அதாவது 23,000 2 வாட்டி தொட்டுட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போய் திரும்பவும் ஒரு ஸ்பின் ஆகி கீழே வந்துக்கிட்டு இருக்குது. இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 வருஷம் ஒரு எனார்மஸ் ஒரு அப்நார்மல் புல்ரன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே போயினது. இப்போ இறங்கையிலையும் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இறங்குதுன்னு நான் சொல்லுவேன். தட் மீன்ஸ் அதாவது இறக்கம் இதோடு நிற்க போகிறதில்ல, ஸ்ட்ராங்காக இன்னமும் கீழே போகிற அளவுக்கு வால்யூமில் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 100 மெயில்ஸ் வருது. என்னென்னா, இஃப் யூ வாண்ட் மணி, நாக் த பப்ளிக் ஐபிஓ செக்டார், அன்டாப் த ஈக்விட்டி மார்க்கெட். அதாவது எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் பணத்தை ரைஸ் பண்ணலாம்னு ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி எல்லோரும் கன்சல்டன்ட்ஸ், அதாவது மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ், அந்த மாதிரி மெயில்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. லிஸ்டிங் பண்ணால் இந்த அளவுக்கு பண்ணோம்னா குப்பை தான் நிற்கும். தெர் இஸ் நோ குவாலிட்டி. அதாவது வர்றதுக்கு முன்னாடியே ட்ரெஸ்அப், தே கால் இட் அஸ் ட்ரெஸ்அப் அண்ட் செல். ஸோ புக்ஸ் பூராமே பார்த்திங்கன்னா இது ஒரு 3 வருஷத்துக்கு பிளான் பண்ணி ரிக் பண்ணி ஒரு வேல்யூவேஷனை கொண்டு கொடுத்துட்டு ஏற்றி வச்சு விற்றுட்டு போகிறது. இது ஒரு சாதாரணம், ரொம்ப ஈஸி அப்படிங்கிற மாதிரி பங்குச்சந்தை இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. பட் ஆஸ் அ இன்வெஸ்டார் நமக்கு இது நல்லதில்லை. நம்ம தான் என்னென்னா, இப்போ ஐபிஓவில் போடையில் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு லாட்ரியில் போடுற மாதிரி தான் நினைக்கிறோம். நிச்சயமாக, அதாவது நம்ம இன்றைக்கி தலைப்பே பார்த்திங்கன்னா பாண்ட் ஆப்டிமிசம் இஸ் குட் ஆர் பேட் இன் ஸ்டாக் மார்க்கெட். அதாவது நம்ம எல்லாருமே பிறவியிலேருந்தே ஒரு ஆப்டிமிஸ்டிக். அதனால தான் நம்ம இன்றைக்கி பாசிட்டிவாக இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் வாழ்க்கை வேறு, பங்குச்சந்தை வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கோம். எக்ஸாம்பிள், ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டோம். ஒரு புறம் டீச்சர் அடிக்கலாம், இன்னொரு புறம் பசங்க கேலி பண்ணலாம். பட் வீட்டுக்கு வந்தால் பேரண்ட் என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, அடுத்த வாட்டி நீ நல்லா படி, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணு. இன்னொன்று, நமக்கு கீழே எத்தனை பேர் இருக்கான் அப்படிம்பாங்க. இப்போ வாழ்க்கையில் நம்மளோட பொருளாதார நிலைமையை பார்த்திங்கன்னா, நம்ம அம்பானியவோ அதானியோ வச்சு கம்பேர் பண்ணோம்னா we will die. ஸோ நமக்கு கீழே இந்தியாவில் 80% மக்களோட ஆவரேஜ் சேலரி 25,000 ரூபாய்க்கு கீழே தான். ஸோ அதை வச்சு நம்மளோட வாழ்வாதாரம் மேலே இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் த வே டு கம்பேர். நம்ம அம்பானியே அதானியும் கம்பேர் பண்ணோம்னா நெக்ஸ்ட் டேயே நம்ம இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே வி ஹேவ் டு டை. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆப்டிமிசம். ஸோ இன்றைக்கி வந்துடும். இப்போ ஜாதகக்காரன்ட்ட நம்ம போகிறோம். ஜாதகக்காரன்ட்ட போயில என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, இன்னும் 3 மாதம் தான் சார் அப்படிம்பார். எல்லாம் சரியாயிருமா, நல்லா வந்துடுமா அப்படின்னா, எல்லாம் பழகிடும் அப்படிம்பார். அதாவது பழகிடும். ஸோ கஷ்டப்பட்டாலும் அதை தாங்குகிற சக்தியை நம்ம வளர்த்துக்கிட்டுருவோம். இப்போ பங்குச்சந்தை இறங்குறதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம், இறங்க போகுது, வேல்யூவேஷன் அப்நார்மல் அப்படின்னு. சரி, பணத்தை எடுத்தவங்க சரி, என்ஜாய், தட் இஸ் யுவர் புத்திசாலித்தனம். ஆனால் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம்ல, 2 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி இன்றைக்கி ஷார்ட் டேர்மில் புது பணங்கள் உள்ளுக்குள்ளே பொருள ஆரம்பிச்சது. புதுசாக வெளியிலேருந்து உள்ளே வந்தாங்க. டிமேட் கணக்குகள் நிறையா திறக்கப்பட்டது. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ நியூ மணி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிச்சு. திஸ் இஸ் த வே பங்குச்சந்தை அட்ராக்ட் பண்ணோம். நம்ம தான் சுதாரிப்பாக இருக்கணும். பட் ஆனால் இப்போ மாட்டிக்கிட்டாச்சு. என்ன பண்ணுறது? இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட்ஸ் பார்த்திங்கன்னா 40% to 30% இறங்கி தான் இருக்குது. 1 லட்ச ரூபா போட்டிருந்தா இன்றைக்கி 30,000 to 40,000 காணோம். இது ஒத்துக்கக்கூடிய உண்மை. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி வைக்கணும். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம வாழ்க்கையில் இருக்க ஆப்டிமிசத்தை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், we cannot make money in stock market. ஒரு பயத்துடன் கூடிய ஆப்டிமிசம் தான் இங்கே பங்குச்சந்தைக்கு தேவை. இறங்குச்சுன்னா நான் எப்படி என்னையை தயார் பண்ணிப்பேன்? மார்க்கெட் இறங்காதுன்னு நான் சொன்னேன்னா நான் முட்டாள். மார்க்கெட் இறங்குனா என்னையை நான் எப்படி தயார் பண்ணிக்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஐ மீன் எவ்ரி ஒன். ஸோ இதில் டூ மச் ஆஃப் ஆப்டிமிசம், மார்க்கெட் இறங்காது அப்படின்னு சொல்லக்கூடாது. இறங்கையில் இப்போ ஒரு தங்கம் இறங்குனா பெண்கள் என்ன பண்ணுறாங்க? ஓடி போய் வாங்குறாங்க. திரும்ப இறங்குனா திரும்ப வாங்குறாங்க.
அதே மாதிரி நம்மளோட தகுதியையும் பணப்புழக்கத்தையும் லிக்விடிட்டியையும் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே ஹியர். ஸோ டூ மச் ஆஃப் பெசிமிசமாக இருந்தாலும் தப்பு. எந்த பீரியட்லேயும் நம்ம வாங்க மாட்டோம். இப்போ 100 ரூபா விற்ற பங்கு 20 ரூபா வந்தாலும் 0வா போயிடும்ட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க. ஸோ டூ மச் ஆஃப் பெசிமிசம் இஸ் ஆல்சோ ப்ராப்ளம். டூ மச் ஆஃப் ஆப்டிமிசம் இஸ் ஆல்சோ எ ப்ராப்ளம். ஸோ ஒரு பயத்துடன் கூடிய ஆப்டிமிசம் தான் பங்குச்சந்தைக்கு தேவை. அதே மாதிரி ஒரு பயத்துடன் கூடிய பெசிமிசம், எனக்கு இன்னும் இறங்கிரும், நான் இதை விற்று பக்கா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம வரணும். எப்போதுமே ஒரு லோவில் வாங்கி ஹையில் விற்கணும். எக்ஸாக்ட் லோவில் யாருனாலையும் வாங்க முடியாது, எக்ஸாக்ட் ஹையில் யாருனாலையும் விற்க முடியாது. நீங்கள் ஒரு பங்கு 30 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 24 ரூபா வருதா, ஆவரேஜ் பண்ணணும், இல்லை வெயிட் பண்ணணும். அதே மாதிரி 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 120 ரூபா போகுதா, பொறுமையாக இருங்க, நமக்கு கிடைச்சது போதும், ஒருத்தன் எடுத்துகிட்டு போகிறான். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து வெற்றிப்படியை நோக்கி முன்னுக்கு செல்ல வேண்டும். இதுதான் என்னோட இந்த வருஷத்துக்கான திங். திஸ் இஸ் த வே வி ஹாவ் டு பி. ஸோ இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, சார் 30% இறங்கிருச்சு, நான் பணத்தெல்லாம் டெபாசிட்டாகவே வச்சுருக்கேன், வாங்கவா டெய்லி யூ பீப்புள் ஆர் ஆஸ்கிங். பட் ஸ்டில் ஒன் டைம் மணியோ ஹியூஜ் மணியோ உள்ளே போடாதீங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் கொண்டு வாங்க. ஸ்டாப் பண்ணாதீங்க. சிஸ்டமேட்டிக் பிளானை கன்டினியூ பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம போடுறத போட்டுக்கிட்டே போவோம். பீரியாடிக்காக மாதம் பங்குச்சந்தையில் போட்டு ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வருவோம். அதுக்காக இறங்குறதுக்காக பயம் இல்லை. நல்ல பங்குகள் இப்போவும் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ நம்மளோட திறமையை தான் நம்ம வளர்த்துக்கணும், ஸ்கில்ஸை தான் டெவலப் பண்ணிக்கணும். பங்குச்சந்தை மேலே குறை சொல்லாதீங்க. நம்ம எப்படி வந்தாலும் அதை எதிர்நீச்சல் போட்டு மீண்டு வர தெரியணும். ஸோ ஆப்டிமிசம் ஆன் அவர் செல்ஃப், நாட் ஆன் த மார்க்கெட். திஸ் இஸ் த தீம் ஐ வாண்ட் டு கன்வே யூ. இப்போ இந்த 30 நாட்களில் மட்டும் சுமார் 54,940 கோடி எஃப்ஐஎஸ் விற்று வெளியில் எடுத்திருக்காங்க. டிஐஎஸ் 61,000 கோடி வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் வாங்கினது போகவும் மார்க்கெட் இறங்கியிருக்கு. அப்படின்னா ரீட்டைல் மணி இஸ் ஆல்சோ புல்லிங் அவுட். இதுதான் இது வந்து டேட்டா ஃப்ரம் த மார்க்கெட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூபி 86 ரூபா 72 பைசா. ஓகே, ஸோ அமெரிக்கன் டாலருக்கு நிகராக நம்ம ரூபாய் மதிப்பு வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. இது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு லாபம், இம்போர்ட்டர்ஸ்க்கு கேள்விக்குறி. தே வில் பாஸ் ஆன் டு த கன்சியூமர். அப்போ இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் பூராமே விலை ஏறும். இது திரும்பவும் இன்ஃப்ளேஷன் கூடும். அப்போ இன்ஃப்ளேஷன் கூடையில் எப்படி வட்டி வீதத்தை குறைப்பாங்க ஆர்பிஐ அப்படிங்கிற கேள்வி உருவாகும். லிக்விடிட்டி இஸ் ஆல்சோ கெட்டிங் இன் டு ப்ராப்ளம் நவ். இப்போ சிஆர்ஆர் வந்து அதனால தான் வந்து குறைச்சிருக்காங்க. ஒரு 119 லட்சம் கோடி வந்து உள்ளுக்குள்ளே லிக்விடிட்டி புழக்கத்துக்கு வந்திருக்கு. பட் ஸ்டில் இது வந்து ஒரு டிபேட்டாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அமெரிக்க டாலர் ரிசர்வ்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய வலுவான டாபிக் ஒரு டிஸ்கஷனில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பங்குச்சந்தை வந்து 23,150 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ 23,000 ஸ்ட்ராங்காக உடச்சி கீழே வரும். இங்கேருந்து ஒரு 10% கன்ஃபார்ம்டாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக நான் நினைக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ட்ரேடர்ஸ்க்கு தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பங்கோட விலை தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம பங்கு நமக்கு நம்ம ரேட்டுக்கு இறங்கி வந்துச்சுன்னா நம்ம வாங்க ஆரம்பிப்போம் இன் அ ஃபேஸ்டு மேனர். ஸோ பை இன் சிப் ஆன் டிப், திஸ் இஸ் த திங் வி கேன். இந்த மந்த்ராவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஹாப்பி பொங்கல் டு ஆல். தேங்க்யூ.